हाय फ्रेंड्स, इनकी நம்ம நிஷா குக்கிங் சேனல்ல நோ குக்கர், நோ அவன், நோ பேக்கிங் ஒரு அருமையான சூப்பரான கேக்கு, சாக்லேட் கேக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு நான் அவன் யூஸ் பண்ணல, குக்கர் யூஸ் பண்ணல, பேக் பண்ணல. மெயினாக பேக் பண்ணாமல், அவன் யூஸ் பண்ணாமல், குக்கர் யூஸ் பண்ணாமல் பண்ண இந்த கேக் வந்து சூப்பராகவும் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்க, சூப்பரான 3 லேயர் கேக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக் நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பேக்கிங் தெரியாதவங்க கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம். ஏன்னா இதுக்கு பேக்கிங் ப்ராசஸே கிடையாது, ஸோ மிக்சிங் ப்ராசஸும் கிடையாது. ஈஸியாக செய்யக்கூடிய இந்த கேக் வந்து டக்கு டக்கு டக்குன்னு நம்ம இருக்கிற பொருட்களை வச்சே செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அருமையான இந்த கேக் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நோ பேக் கேக் செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேக் செய்கிறதுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். பட்டரோடு சேர்த்து சாக்லேட்டு, அதாவது இது வந்து டார்க் காம்பவுண்டு. இது வந்து உங்களுக்கு எசன்ஸ் விற்கிற கடைகளில் கிடைக்கும். அரை கிலோ 150 ரூபா, 160 ரூபா தான் கிடைக்கும். ஸோ இது அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. இது வந்து நான் டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். இப்போ இது இந்த மாதிரி இருக்கும். இது நம்ம எந்த அளவுக்கு நமக்கு சாக்லேட்டு க்ரஷ் தேவையோ, சாக்லேட் பேஸ்ட் தேவையோ அந்த அளவுக்கு இதில் வந்து நம்ம கட் பண்ணி இதில் போட்டு டபுள் பாயில் மெத்தடில் இதை உருக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் இதை ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது இந்த அடியில் இருக்கிற பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி இந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை நம்ம சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை 3 லேயர் டாப்பிங் பண்ண போகிறேன் இந்த கேக்னால். ஃபஸ்ட்டு லேயருக்கு நான் வந்து ஒரு லேயருக்கு சாக்லேட்டும் பட்டரும் சேர்த்து சாக்லேட் சிரப் செஞ்சு வச்சுக்கலாம். அடுத்தது 2வது லேயருக்கு பட்டர் 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதோட ஐசிங் சுகரை அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். ஒரு 2-3 ட்ராப் வெண்ணிலா எசன்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சாக்லேட் ஐசிங் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இப்போ இன்னொரு லேயருக்காக, 3வது ஒரு லேயருக்காக பேரிச்சப்பழம், விதை நீக்கிற பேரிச்சப்பழம் எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க பேரிச்சப்பழம், அப்போ தான் அரைக்க ஈஸியாக இருக்கும். கொஞ்சோண்டு நட்ஸ், உங்களாண்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் பாதாம், முந்திரி எடுத்துருக்கேன். உங்களாண்ட வால்நட்ஸு, பிஸ்தா, இந்த மாதிரி எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ இது 3த்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்டாட்டாக அரைக்க போகிறோம். அரைக்கும் போது தண்ணி தேவைப்படும். அந்த தண்ணி வந்து நம்ம இந்த பேரிச்சப்பழம் ஊற வச்ச தண்ணியை அதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை நான் பேஸ்டாட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நமக்கு 3 விதமான டாப்பிங்கு ரெடி பண்ணியாச்சு. ஒன்று கொக்கோ ஐசிங்கு, சாக்லேட் ஐசிங்கு. இன்னொன்று வந்து நட்ஸோ டேட்ஸோ பேரிச்சப்பழமும் போட்டு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்ச ஒரு டாப்பிங்கு. இன்னொன்று சாக்லேட் டாப்பிங்கு. இப்போ இது 3த்தையும் நம்ம பேஸ் பண்ணி ஒரு கேக் செய்ய போகிறோம். இப்போ இந்த டாப்பிங் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் தேவை இல்லையா? அந்த பேஸ் நமக்கு ஒரு கேக் தேவை இல்லையா? இதெல்லாம் பேஸ். அதுக்கு நான் ப்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ரெட்டோட கார்னர்ஸ் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த ப்ரெட்டோட கார்னர்லாம் கட் பண்ணி ஒரு 12 பீஸ் எடுத்திருக்கேன். ப்ரெட் பீஸு 12 நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அதில் 4 பீஸே இப்படி ஸ்கொயராக அடுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஏதாவது மூடி, இல்லை உங்களாண்ட என்ன ரவுண்ட் ஷேப்பில் இருக்கோ கரெக்டான ஷேப்புக்கு வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ரெட்டை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கிங்க. இதே போல் மற்ற எல்லா ப்ரெட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து
கேக் பேஸே கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்சா ஓகே. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லை பிளேட்டே தக்கையாக ஏதாவது பிளேட் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதில் பட்ரு போட்டு கொஞ்சம் நல்லா பட்ரு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இப்போ இதில் நம்ம இந்த ப்ரெட்டு கட் பண்ணோம் இல்லையா, அதை இப்படி அடுக்கிட்டு வாங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த ஐசிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு இதில் சுகர் சிரப் ஊற்றிக்கலாம் லைட்டாக. அந்த ப்ரெட்டுக்குள்ளே இந்த ஐசிங் வந்து ஒட்டுற மாதிரி. ஏன்னா ப்ரெட்டு வந்து ட்ரையாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் அதில் ஈரப்பதம் இருந்தால் தான் இந்த ஐசிங்கெல்லாம் நல்லா ஒட்டும். அதுக்காக லைட்டாக கொஞ்சோண்டு சுகர் சிரப்பு ஊற்றி விட்டோன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் நான் சொல்ல மறந்துட்டேன், ப்ரெட் வந்து நீங்கள் மில்க் ப்ரெட் எடுத்துக்கோங்க, சால்ட் ப்ரெட் எடுக்காதீங்க. செய்கிறதுக்கு மில்க் ப்ரெட் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம ஐசிங் பண்ண போகிறோம். ஸோ ஈஸியான மெத்தடு. நமக்கு வந்து பேக்கிங் தெரியாதவங்க, அதே போல் எந்த அளவு தெரியாதவங்க, நமக்கு இந்த அளவுக்கு பேக் பண்ணணும், இந்த அளவுக்கு அதுக்கு பேக்கிங் பொருட்கள்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாதவங்கள இது ஈஸியாக வீட்டில் ப்ரெட் வச்சு இது செஞ்சிடலாம். ஐசிங் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ஐசிங் செய்கிறதும் பெரிய கஷ்டம் கிடையாது. உங்களாண்ட கொஞ்சோண்டு கொக்கோ பவுட்ரு, ஐசிங் சுகர் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சுகரை மிக்சியில் அரைச்சோன்னா அது ஐசிங் சுகராக ஆகிடும். அதே போல் பட்டர், அவ்வளோதான். இது மூணுலேயும் ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸு ஆட் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சிங்கன்னா, பீட்டர் தான் பீட்டரில் கூட அடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் கையாலேயே அந்த விக்ஸ்க்கு வச்சு அடித்தாலே சூப்பராக உங்களுக்கு ஐசிங் ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு மேலேயே லைட்டாக சுகர் சிரப் ஊற்றிக்கலாம். சும்மா லைட்டாக ஊற்றுங்க, நிறைய ஊற்றிடாதீங்க. அடியில் இருக்கிற நம்ம இந்த ஐசிங்கு ஃபால் ஆகிடும். சும்மா லைட்டாக ஊற்றி விட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த நட்ஸும் டேட்ஸும் அரைச்ச பேஸ்ட். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது ஜாம் இருந்தால் ஜாம் தடவிக்கலாம். இல்லை ஏதாவது ஃப்ரூட்டு அதை வந்து நல்லா அரைச்சி அதோட பல்ப் எடுத்து அந்த ஃப்ரூட்டை வந்து இது மேலே தடவி விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா கூட ஹர்ஷி சிரப் இருக்கு இல்லைங்களா, அதை ஊற்றி விடலாம். அப்படி இல்லையா நியூட்ரில்லா இருக்கு இல்லைங்களா, அது இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். அதுவும் உங்களுக்கு இல்லையா, அதை விட இன்னும் கொஞ்சம் ஏதாவது வேணும், நல்லா பெட்டராக வேணும்னு சொன்னீங்களா, நம்ம பீனட் பட்டர் இருக்கு இல்லைங்களா, அதை கூட இதுக்கு மேலே டாப்பிங் பண்ணிடலாம். பட் எனக்கு இது கொஞ்சம் ஹெல்த்தியாக தெரிஞ்சிச்சு. நட்ஸும் பேரிச்சப்பழமும் சேர்த்து நம்ம அரைச்சி இந்த மாதிரி பேஸ் பண்ணோன்னா மேலே இருக்கிற டாப்பிங்கு சாக்லேட் டாப்பிங் வர்றதுனால குழந்தைங்களுக்கு ஈஸியாக அது வந்து சாப்பிட்ருவாங்க. அதே போல் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியான பொருளாக கொடுக்குற மாதிரியே இருக்கும். இப்போ இந்த சாக்லேட் சிரப் இப்போ இதை
ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா மேலே இருக்கிற சாக்லேட் எல்லாம் செட் ஆகிடும். இப்போ பாருங்கள், சூப்பராக சாக்லேட் கேக் ரெடி பண்ணிட்டோம். நோ பேக்கிங், நோ அவன், நோ குக்கர். ஸோ அருமையான கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் எது வேணாலும் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மீதி இருக்கிற ஐசிங்கால பண்ண போகிறேன். சூப்பராக நம்ம சாக்லேட் நோ பேக்கிங் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் விருப்பப்படி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ அருமையான இந்த கேக் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம். பேக்கிங் தெரியாதவங்க கூட இது செஞ்சிடலாம். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.